எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சங்கீதா பேசுகிறேன். என்னடா இன்றைக்கி vlog என்ன பார்க்க போகிறீங்களா? இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி வீடியோவில் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரூஃப்ன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வகையிலே வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்க செடிங்க தாங்க. சோம்பு செடி என்னன்னே தெரியலைங்க, அப்படியே தான் இருக்குது, வளரவே இல்லை. ஆனால் பரவாயில்ல, இது வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த சுண்டக்காய் செடி இதெல்லாம் அரும்பு எடுத்து பூக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் காயே வைக்க ஆரம்பிச்சிடும். இது நம்மளுடைய மிளகா செடி தாங்க, பெரிய மிளகா செடி. ஆல்ரெடி வீடியோ பதிவு போட்டிருக்கலையே, அதோட அவங்களோட இனத்தில் சேர்ந்தவங்க இன்னொரு செடியும் நம்ம தோட்டத்தில் வளர்ந்து வராங்க பாருங்கள். சின்ன செடி தான், ஆனால் இருந்தாலும் இப்பயே அரும்பெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதில் மிளகாவும் வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் சாப்பிட்டு போட்ட மாங்காய் கன்று தாங்க இது. இப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் மழைன்னு வரும்னு நான் எதிர்பார்க்கவில்லை. இவங்களுக்கு 3 வயசு ஆகுது. இவங்க நெல்லிக்காய் செடி தாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அவங்களோட ஞாபகார்த்தமாக வாங்கினாந்து வச்சுருந்து நல்ல மழைன்னு வந்ததுங்க. இவ்வளோ ஒசரத்துக்கு மேலேருந்து தென்னங்குளம் வீழ்ந்து துப்பக்கட்டின்னு வீழ்ந்து தலை வச்சிச்சுங்க. இன்னொரு கிளை இருந்தாலும் அவங்களும் நல்ல செடியாக தாங்க வளர்ந்துன்னு வராங்க. இந்த குளோட்டன் செடி ஒரு ஞாபகார்த்தமாக நம்ம நாத்தனார் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருந்தாங்க. வீடு கிரகத்துக்கு அங்கேருந்து ஏற்றாந்து வச்சோம். அதுவும் சூப்பராக பிடிச்சின்னு வந்ததுங்க. இது வெள்ளை காரமணி செடி பாருங்கள், வெள்ளை கலரில் பூ வைக்குது. இதுலேயே 2 அரும்பு வச்சுருக்கு. அதுலேயும் 2 அரும்புலேயும் 2 காய் வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இது நீல கலரில் இருக்க காராமணி செடிங்க. இதுலேயும் நிறைய பூ பூத்து காயும் வைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய கிட்டத்தட்ட காப்படி காராமணி கிடச்சிருக்குங்க ஒரே ஒரு செடியில் தான். நம்ம ரோஜா செடி பாருங்கள், சூப்பராக அரும்பு கட்டியிருக்கு. நல்ல பச்சை கட்டி நிறைய துளிர் வந்திருக்குங்க. நம்ம யூடியூப்பில் ஒரு தோழி தாங்க சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய வேஸ்ட்டான போகிற காய்கறி எல்லாமே, வெங்காயத்தோல் எல்லாமே சேமித்து வச்சு அந்த தண்ணியை எடுத்து செடிக்கு ஊற்றினா நல்ல பச்சை கட்டின்னு வரும், நல்ல துளிர் விடும், நிறைய பூ வைக்கும் சொன்னாங்க. அந்த தோழிக்கு மனமார்ந்த நன்றிங்க. சூப்பராகவே உண்மையில் அவங்க சொன்ன டிப்ஸு எனக்கு நல்ல யூஸாக இருக்குது. உங்களுக்கு யாராவது ரோஜா செடி பூக்காமல் இருக்குன்னா நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம வேஸ்டேஜாக போகிற காய்கறி தண்ணிகளும் வெங்காயம் உரிச்சு வைக்கிறோம், அந்த தோல்களை சேமித்து வச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றினா நல்லாவே பூச்செடி நல்லது கொத்தாக பூ பூக்கும். இது நம்ம வீடு சுற்றி இருக்கிற மரங்கள் தாங்க. எங்களுக்கு வெயிலே தெரியவே தெரியாது. சூப்பரான காற்று, இயற்கையோடு நான் வாழ்ந்துன்னு இருக்குங்க. யாருக்கு இது போல் இயற்கையோடு வாழறதுக்கு தெரியுங்கன்னு பண்ணுங்கள். வீடியோ எடுத்துன்னு இருக்கும்போது டைம் ஆகிடுச்சு, கழனி கிளம்பு சேடை ஓட்டுறதுக்கு வண்டி வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார சொல்ல நான் சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு நான் கிளம்பிட்டேங்க. தண்ணி ஒவ்வொரு கழனிக்கும் துண்டு தண்ணி பாஞ்சின்னு இருக்குது. எனக்கு தண்ணி பார்த்தோன்னே வெயிலேருந்து வந்தோடனே அதில் வெள்ளானம் போல் தோணுச்சு. கொஞ்ச நேரம் தண்ணியில் காலை விட்டு ஆடின்னு விளையாடின்னு இருந்தோம். அதுக்குள்ளே அவர் இன்னொரு பக்கம் குரல் கொடுத்தாரு, சேடை ஓட்டின்னு இருக்காங்க, என்ன பண்ணின்னு இருக்கேன்னு அப்படின்னு. அவர் குரல் கொடுக்கச்சோ இதோ நான் வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கங்கே மடை திறக்கணுங்க. நம்ம தண்ணி விடுறதுக்கு பெருசு கிடையாது. ஒவ்வொரு துண்டுக்கும் தண்ணி ஏற்றினே இருக்கணும், பைப்பு மாற்றினே இருக்கணும். பைப்பு மாற்றுறது இல்லாமல் மடை திறக்கணும். ஒவ்வொரு மடையும் திறந்த பிறகு ஒவ்வொரு மடையும் அவங்க சேடை ஓட்டிகிட்டு போன பிறகு அந்த மடையை வர நம்ம அடைக்கணுங்க. இல்லைனா மற்ற தண்ணி ஒவ்வொரு துண்டுக்கும் பாஞ்சிரும். இப்படி தாங்க ட்ரக்கு வச்சு முதல்ல ஆல்ரெடி நம்ம இயற்கை உரம் கொட்டியாச்சு, கொட்டுன்னு தான் கழிச்சுன்னு இருக்காங்க. இது நம்ம கிணறுங்க. இந்த கிணறு தூர் வாரினாலும் மண் சரிஞ்சு உள்ளே வீழ்ந்துச்சு. கிட்ட பாருங்கள், காற்றை ஜூம் பண்ணி தண்ணி உள்ளே இருக்குது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும், சரிஞ்சு விழுந்தோன்னா மேலே வர வாய்ப்பே இல்லை. இது கொய்யா மரங்க. எங்கள் மாமனார் வச்சது, அவர் தவறிட்டார். இருந்தாலும் இன்னும் கொய்யாக்காய் வச்சுன்னு இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் பறிச்சதில்லை, குருவி காக்காக விட்டுச்சு. இது தாங்க நாங்கள் விட்டுருக்க நெல் நாற்று. எங்களோட விவசாயம் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாங்கள் இன்னமும் விவசாயம் செஞ்சுன்னு இருக்கோங்க, இளம் தலைமுறையும். பாருங்கள், இது டிசம்பர் செடிங்க. நம்ம டிசம்பர் செடி பூச்செடி ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே போய் 5வது மாதமே வந்துச்சுங்க. இருந்தாலும் இன்னமும் பூ பூத்துன்னு இருக்குங்க. நான் ஒரு சோம்பேறிங்க, தண்ணி நல்லா இதுக்கு பாத்தி கட்டி விட்டுருந்தேன்னா இன்னும் நிறைய பூ வச்சுருந்துருக்கும். என்னால் முடியலன்னு விட்டுட்டேங்க. இதில் நெல் நாற்று நிறைய காஞ்சி போச்சுங்க. அப்படியே தண்ணியில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சில இடத்துல நெல் நாற்று கருகி போச்சுங்க. 51 தாங்க விட்டுருக்கோம் இந்த முறை.
எங்கள் கணவர் சுற்றி சுற்றி அவர் தண்ணி பாஞ்சிச்சான்ட்டு அவர் சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருக்காரு. நான் சுற்றி சுற்றி வீடியோ தாங்க எடுத்துன்னு இருந்தேன். எதுவும் என்னை கேட்டுக்கல. வந்த வேலை ஒன்று, நான் செய்கிற வேலை ஒன்று. இது தாங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ப்ரூஃபு. எங்கள் கன்னுக்குட்டி வந்து தண்ணியே குடிக்க மாட்டா, பாலையே தான் குடிச்சுன்னு இருக்கா. நான் சொன்னேன்ல பாருங்கள், இன்றைக்கும் நான் சேடை ஓட்டுறதுக்கு வந்தோம். பார்த்துன்னு இருக்க நேரத்தில் அம்மா அம்மான்னு கத்திங்க இருந்தால் கோல் 2 பேரும் மாற்றிக்குது. அவுத்து விட்டவுடனே எங்கே போகிறான் பாருங்கள். தண்ணி குடிக்க போவோம் பார்த்தா அவங்க அம்மா கிட்டே தாங்க ஓடுறான். பாருங்கள் அவன் ஓடுற ஓட்டத்தை பாருங்கள். அம்மான்னு கூப்பிட, இவ அம்மான்னு கூப்பிட, மாற்றி மாற்றி பாசம் பொழிஞ்சு எடுத்துட்டாங்க. பாருங்கள், நான் இந்த முறை நாங்கள் வெக்கிலே வாரவே இல்லை. அறுப்பறுத்து மாடுங்களுக்கே இருக்கட்டும், அவங்க மேய்ச்சலுக்கு. ஏன்னா வெக்கிலும் ரேட்டு போகலை, 40 ரூபாய்க்கு மேலே முடிச்சு. அதனால் நாங்கள் இது வாட்டி வெக்கிலே சுற்றலைங்க. பாருங்கள், இவன் முதல்ல பிறக்கும் போது எவ்வளோ பலகீனமாக பிறந்தான் தெரியுங்களா. அவனோட ஃபோட்டோஸு பின்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வந்துன்னு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இருந்தான்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி சார் ஃபுல்லாகவே வயிறு ஃபுல்லாக வந்து பாலை தாங்க குடிப்பார். குடிக்க நேரம் போக வாய்க்கு 2 பில்லு வரைக்கும் கடிப்பான். கடிச்சிட்டு போயிட்டு நிழலில் போயிட்டு தூங்குற வேலை தான், இல்லைன்னா விளையாடுற வேலை தான். எங்கள் வீட்டு செல்ல கண்ணுக்குட்டி இங்கே இவன் பழைக்க மாட்டான்னு நினச்சோம். ஆனால் இவங்க அம்மாக்காரி பாருங்கள், பால் விடுறதுல சீமான் தான். உதைக்கிற உதையில எங்கே போய் பால் கறி விழுவாரோ, பால் சட்டி அடிசட்டியில் எங்கே பார்க்கனே தெரியாதுங்க. அதை பாருங்கள். இப்போ அவன் பிறக்கும் போது எப்படி இருந்தால் பாருங்கள், நோஞ்சானா இருந்தான். இது 20 நாள் கண்ணுக்குட்டியில் எடுத்தது. இப்போ எப்படி இருக்கான் நீங்கள் பாருங்களேன். இது நம்மளுடைய கிணறு தாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிணறுல தண்ணி வடிஞ்சிச்சான்னு எட்டி பார்த்துட்டு சாப்பாடு மூட்டையெல்லாம் தூக்கிக்கின்னு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க வீட்டுக்கு. ஷெட்டு வேறு பூட்டிக்கின்னு.